ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரிப்டோவில் லார்ஜ் கேப்ஸில் எதெல்லாம் பெஸ்ட் இன்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோனாலே ரிஸ்க் தான், பட் கிரிப்டோலையும் லோ ரிஸ்க் நோ ரிஸ்க் டென்ஷன் ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா லார்ஜ் கேப் தான் ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். அட்லீஸ்ட் பார்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டைவர்சிஃபை பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயம். பட் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. லார்ஜ் கேப்ஸ் எடுக்கும்போது ஏகப்பட்ட பிளாக் செயின் காயின் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, டெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, என்எஃப்டி, டிஃபை எல்லாத்துலேயுமே மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பிளாக் செயின் எடுத்துக்கும் போது பாலிகனில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, போல்கடாட்டில் பண்ணலாமா, காஸ்மோஸில் பண்ணலாமா, நியோவில் பண்ணலாமா, அவலான்ச்சா, சொல்லனாவா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். அதில் எதெல்லாம் இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது, எதெல்லாம் இன்னும் மல்டிபிள் எக்ஸஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. கிரிப்டோவில் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு சைக்கிள்லையும் நியூ செட் ஆஃப் காயின்ஸ் வரும். இப்போ போன சைக்கிளுக்கு முன்னாடி சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்தது நியோ, டேஷ், லைட் காயின் அதெல்லாம் இருந்தது. போன சைக்கிளில் எடுத்துக்கிட்டோம்னா அவலான்ச் வந்தது, சொலனா வந்தது, லூனா அண்ட் இன்னும் நிறைய புது பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு ஆர்பிட்ரியம் அதெல்லாம் பண்ணுற, ஆப்டிமிசம் அதெல்லாம் பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை மேட்டிக்கு இன்னும் போல்கடாட் இதெல்லாம் நல்ல ஹோப் இருக்குதா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் டீட்டெயில் அனாலிசிஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித். நீங்கள் பார்க்குற நாலேஜ் தமிழ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய டாப் 100 ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் 10 ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். எதில் நான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், எதில் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், அது என்ன காரணம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் எது மல்டிபிள் எக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் புல்ரன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த டைம் விட இந்த வாட்டி நம்மளுக்கு பெட்டராக கொஞ்சம் நாலேஜும் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்தனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டேஷ் இதெல்லாமே பார்த்துருந்தோம். பட் இந்த வாட்டி ஒவ்வொரு சைக்கிளுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் சர்வைவல் ரேட் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக ட்ரைன் ஆகிட்டு வரும். சர்வை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எக்ஸ்டிண்ட் ஆகக்கூட அந்த சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்படி அனலைஸ் பண்ணேன், எப்படி பிக் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். போன வாட்டி யூனிஸ்வாப்பும் யூனிஸ்வாப் போல்கடாட்லாம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு, டேஷு, காஸ்மோஸ் கூட. ஏன்னா போன புல்ரனில் எல்லாமே ஆல்மோஸ்ட் 10x பண்ணிச்சு. பட் இதெல்லாம் நியோலாம் பெருசாக ஒன்றுமே பண்ண கிடையாது. யூனிஸ்வாப் இப்போவும் என்னோட பிக்கில் யூனிஸ்வாப் எதனால் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் பிக் பார்ப்போம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பிட்காயின், எத்தேரியம் அண்ட் பிஎன்பியில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் இஷ்டம் கைஸ். இது டைவர்சிஃபை பண்ணுறது உங்ககிட்ட விட்டுறேன். ஏன்னா இது இப்போவே பார்த்தீங்கன்னா பியர் மார்க்கெட்லேயே $35 பில்லியன் மேலே இருக்குது. ஆப்வியஸாக மார்க்கெட்டோட சைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனால் பிஎன்பியுமே கூட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 5x மேலே அசால்ட்டாக பண்ணிடுவான், கண்டிப்பாக பண்ணிடுவான். பட் ஸ்டில் நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10x கேரண்டீடாக வரணும் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் தான் எடுத்துருக்குது. இப்போது டாப் 10க்கு அப்புறமா தான் நான் பிக்கே பண்ணியிருக்கேன். அதனால் பாலிகன் இன்வெஸ்ட் பண்ணலாமா, போல்கடாட் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ஃபாலோவிங் அப்படிங்கிற இருக்குது கிரிப்டோ மக்களுக்கு நடுவில். இப்போ பாலிகன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஆர் யூஸ்டு பிளாக் செயின் அப்படின்னு சொல்வேன். இப்போ போல்கடாட் கேட்டிங்கன்னா மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆர் சூப்பர் எஃபிஷியன்ட். ஆக்சுவலாக அது எஃபிஷியண்ட்டாக இருக்குது, பட் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. காரணம் என்னென்னா போல்கடாட் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு எக்கோசிஸ்டமாக இப்போதைக்கு இருந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? போல்கடாட்டோட ஜேஎஸ் வேலட் நிறைய பேர் ஆப்வியஸாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. போல்கடாட் எக்கோசிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கொஞ்சம் இனிஷியலாக புதுசாக வரவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் மேட்டிக் பார்த்தீங்கன்னா சேம் லைக் நம்ம எத்தேரியம் பிளாக் செயினுக்கு மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணுவோம், அதுலேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ் யூஸ் பண்ணுவோம், அதுலேயே பார்த்தீங்கன்னா மேட்டிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேட்டிக் இங்கே மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க ஜிகே இவிஎம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேட்டிக்கில். இன்னொரு செயின், அந்த ஜிகே செயின் வரனால அது இப்போது மல்டிபிள் செயின்ஸ்க்கு சேம் கவர்னன்ஸ் காயின் இந்த மேட்டிக்கே இருந்ததுன்னா மேட்டிக்குமே ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ மேட்டிக் பார்த்தீங்கன்னா இப்போவே வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 சென்ட்ஸ், ஒரு அரௌண்ட் ஒரு 49 இந்த பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் மேபி நல்லா தான் டம்ப் ஆகிட்டு 45 சென்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நல்லா நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ போல்கடாட் அப்போ இன்வெஸ்ட் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போல்கடாட் மேட்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பிரித்து மேட்டிக்கில் 50, போல்கடாட்டில் 50, இல்லை மேட்டிக்கில் கொஞ்சம் அதிகமாக போல்கடாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா போல்கடாட்டில் இப்போ வரைக்கும் யூசபிலிட்டி அந்த அளவுக்கு இல்லைனா கூட போல்கடாட் நல்லாவே ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ போன புல்ரனில் இருந்த அந்த பாட்டம் அரௌண்ட் அந்த ரீஜனுக்கே $5 கீழே போயிட்டனால போல்கடாட்லேயும் ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு கேட்டால் ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஸோ
இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் 1 and 2 பிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் போல்கடா டம்ப் ஆக வேண்டிய அளவுக்கு வந்து டம்ப் ஆயிருச்சு. இதுக்கு மேலே ஒரு நல்ல யூசபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் வந்து ஆச்சுன்னா போல்கடா நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம டவுன் த லைன் வந்து பார்ப்போம். அதுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து இருக்குது நான் ஷிபா அதெல்லாம் வந்து இது பண்ணலைன்னா அது மீம் காயின்ஸ், அது ஓகே, அது தனி செக்மெண்ட், அது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது யூனிஸ்வாப் தான். யூனிஸ்வாப் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிஸ்வாப் பிரிட்ஜ்லேயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எத்தேரியம் செயினில் வந்து முதல் டெக்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸாகவும் இதுதான் வந்து இருக்குது. இப்போ அவங்க நிறைய செயின்ஸ் இப்போ பிஎஸ்சி ஆட் பண்ணாங்க, எல்லாமே மேட்டிக்லேருந்து எல்லாமே. ஸோ மல்டிபிள் செயின்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்களோட டிவிஎல் அப்படிங்கிற டோட்டல் வேல்யூ லாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இவங்களோட மார்க்கெட் கேப், இவங்களோட டைல்யூட்டட் மார்க்கெட் கேப் அளவுக்கு வந்து இருக்குது. அண்ட் இவங்க பிரிட்ஜெலாம் வந்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆப் வந்துருச்சு. ஸோ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பினான்ஸ் பெருசுனா டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இதுதான் யூனிஸ்வாப் தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் லாங் டேர்மில் நீங்கள் எத்தேரியம், பிஎன்பி, பிடிசிலாம் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி யூனிஸ்வாப்போட யூனிட் டோக்கன்ஸாக வந்து ஸ்டேக் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அசால்ட்டாக 10x கண்ணை மூடிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 10xக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அடுத்த புல்ரனுக்காக. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், ஓகேங்களா. இப்போ இருக்க மார்க்கெட் கேப் 3 பில்லியன், ஈஸியாக வந்து ஒரு 50 பில்லியன்லாம் கூட டாப்பில் புல்ரனோட டாப்பில் வந்து போகலாம். ஸோ யூனிஸ்வாப் என்னோட தேர்டு பிக்காக வந்து இருக்குது, ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் நிறைய வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி வேணாம் அப்படின்னு விட்டதுக்கான காரணம் என்னென்னா மேபி அது எனக்கு ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த நல்லா வந்து பண்ணாமல் வந்து இருக்கலாம். அண்ட் அதை விட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நல்லா போகும் அப்படிங்கிறது தான். ஆப்டோஸ் நான் வந்து ஏன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டோஸ் இந்த சைக்கிளில் வந்து புதுசாக வந்து ப்ராஜெக்ட். ஸோ சொலோனா விட கொஞ்சம் இந்த நான் இவிஎம், அதாவது இப்போ மெட்டாமாஸ்க்லலாம் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது, எத்தேரியம் செயினில் வர அட்ரஸ் மாதிரி வந்து வராது. ஸோ ஆப்டோஸ் வந்து சொலோனா கில்லர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஆப்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீ எல்லாமே மைக்ரோ ஃபீயாக தான் வந்து இருக்குது. அண்ட் ஆப்டோஸில் ஒரு 2 ரீசெண்டாக வந்து பார்த்தோம். ஸோ ஆப்டோஸ் மூவ் அப்படிங்கிற புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண ஒரு பிளாக் செயினால் அண்ட் இட்ஸ் மோர் குவிக்கர் அண்ட் இன்னும் நல்லா ஓரளவுக்கு சொலோனாவோட ரிலையபிள் அப்படின்னு பேசப்படுது. ஸோ அதனால் ஆப்டோஸ் மேபி ஈஸியாக 10x பண்ணுறதுலாம் அசால்ட்டாக வந்து பண்ணிடும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. அண்ட் எல்லாமே புதுசாக வர விஷயத்தை தானே நம்ம வந்து விரும்புவோம். ஸோ அதனால் சொலோனா விட ஆப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு எண்ட்லேயும் வந்து சொல்கிறேன். ஆர்பிட்ரியம், ஆப்வியஸாக கைஸ், ஆர்பிட்ரியம் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாவது இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு ப்ராஜெக்டாக வந்து ஆர்பிட்ரியமோட ஆர்ப் தான் வந்து இருந்தது. இப்போ ஆர்பிட்ரியம் எடுத்துக்கும் போது 2 செயின்ஸ் இருக்குது கைஸ். ஆர்பிட்ரியமோட நார்மல் செயின் அண்ட் ஆர்பிட்ரியம் நோவா இஸ் ஃபார் மெட்டாவர்ஸ் அண்ட் கேமிஃபை ஸ்டப்ஸ், ஓகேங்களா. இப்போ நானுமே வீடியோ போட்டிருந்தேன். ஆர்பிட்ரியம் நோவா மேபி அதுக்கு தனி கவர்னன்ஸ் டோக்கன் வந்து ஹேட்ராப் இருக்கலான்னு. மேபி அதுக்கு தனி டோக்கன் இல்லைன்னா ஒரே கவர்னன்ஸ் டோக்கன் 2 செயின்ஸ்க்குமே இருந்ததுன்னா ஆர்ப் வந்து கிரேஸியாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண சான்சஸ் இருக்குது. பாலிகன்மே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் செயின் இருக்குது, பாலிகனோட ஜிகேவிஎம் வந்து வரப்போகுது. ஸோ இப்போது இது வந்து எடுத்திங்கன்னா இதோட எஃப்டிவி வந்து 6 பில்லியன் மாதிரி வந்து இருக்குது. இது ஆர்பிட்ரியம் வந்து இன்னும் வந்து $11 பில்லியன் மாதிரி இருக்குது. டைல்யூஷன் இருக்கலாம், பட் ஸ்டில் நீங்கள் ஒரு 80 சென்ட்ஸ்லாம் தான் வந்து வாங்கினோன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது தான் வந்து வாங்கினோன்னா ஆர்பிட்ரியம், ஏன்னா இப்போ இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நிறைய டிரான்சாக்ஷன் அண்ட் வால்யூம் வந்து இருக்கக்கூடிய ஒரு செயினானா எத்தேரியமோட ஆல்டர்னேட் செயினானா ஆர்பிட்ரியமாக தான் வந்து இருக்குது இந்த லேயர் 2லேயே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் ஆர்பிட்ரியம் ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அதெல்லாம் பாலிகன்லாம் வந்து போன இதுலேருந்தே இருக்கனால இப்போ இந்த புதுசாக செட் ஆஃப் காயின்ஸில் இருக்கிறதுனால ஆப்டிமிசம் விட சூய் விட ஆர்பிட்ரியம் கண்டிப்பாக நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீட்டா, ஆப்வியஸாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீமிங் பேஸ்டு சோஷியல் மீடியா ஸ்ட்ரீமிங் பேஸ்டு ப்ராஜெக்ட்டு. தீட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குது, நல்ல டாப்லேருந்து ஒரு நல்ல கரெக்ஷனு. ஸோ இதுலேயுமே வந்து ஆப்வியஸாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மேபி வந்து தனி வீடியோலாம் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து சொல்லுங்கள். அண்ட் ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸில் சிங்குலாரிட்டி நெட்டு எங்கேயோ இருந்து டாப் 100லேருந்து இருந்துட்டு வந்துருக்குறாங்க. பட் சிங்குலாரிட்டி நெட்வொர்க்கில் நான் ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்குறேன். பட் ஏஐயில் டாப் 100ல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்னா அதுதான். மேபி ஏஐ ட்ரெண்ட் இன்னும் பெருசாக வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து பார்ப்போம். அதனால் இதில் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இவங்க வந்து ஏஐ மார்க்கெட் பிளேஸ் வச்சுருக்காங்க அண்ட் ஏஐ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வெப்சைட், நம்ம வந்து வெப்3 வெப்சைட் இல்லை ஏதாவது வெப்சைட்டில் வந்து அவங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் ஏஐலாம் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய டூல்ஸ் அண்ட் அதெல்லாமே வந்துட்டு வந்துருக்குது. பட் இதில் ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓரளவுக்கு எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியல. பட் ஏஐ ஒரு ட்ரெண்டாக வந்தால்
இதில் வந்து பீப்புள் வந்து மேடாக க்ரேஸியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்டு நெட்வொர்க் தான் வந்து கைஸ் நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது. ஏன்னா இப்போ யூனிஸ்வாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிஃபை பர்பச்சுவல்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் பிளேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் யூஸ் பண்ணதில்லை, மேபி வீடியோ வேணா சொல்லுங்கள். நல்ல வால்யூமில் 24 hours வால்யூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92 ஃபியூச்சர்ஸ் அண்ட் 90 அரௌண்ட் 100க்குள்ளே தான் வந்து பேர்ஸ் இருக்குது. பட் நல்ல வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்டு இவங்களோட சார்ட் வைஸும் வந்து பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கனால நீங்கள் நல்ல டிப்லாம் வந்து வந்துச்சுன்னா ஈஸியாக 10x கண்ணை மூடிட்டு போயிடும். அண்டு நான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சொல்கிறேன். மினா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோ வேணால் சொல்லுங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். மினாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனு. இதுலேயும் தாராளமாக பண்ணலாம். அண்டு ஃபேந்தமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேந்தமோட எக்கோசிஸ்டமில் நான் ரொம்பவே வந்து பிலீவ் பண்ணுறேன். 10x ஈஸியாக வந்து போகும். பட் எக்கோசிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நம்ம 20-30xலாம் பண்ணலாம். அதை பற்றி நான் தனி வீடியோ பண்ணுறேன். அண்டு இந்த CHZ வந்து நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸில் நிறைய இருக்க ஃபேன் டோக்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களது தான். இந்த ஃபேன் டோக்கன்ஸ் இது பண்ணுறது தான் இவங்களோட ப்ராஜெக்டோட மெயினான ஒரு யூஸ் கேஸு. பட் ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி அது வந்து ஒரு பெரிய சீசனாக வந்து போச்சுன்னா நல்லா ட்ரிகர் ஆகலாம். மேபி கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதுதான் என்னோடய வியூ. நான் ரொம்ப அதிகமாக வந்து பிலீவ் பண்ணுறது நல்லா ரன் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்வியஸாக போல்கடாட் அண்ட் பாலிகன் ஒரு மேண்டேட்ரியான ஒரு ரொம்ப லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடியது. அதுக்கு நெக்ஸ்ட் யூனிஸ்வாப் நல்லா கண்டிப்பாக வந்து போகும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம். அண்ட் ஆர்பிட்ரியம் அண்ட் ஆப்டோஸு ஊலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ரிவார்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்பிட்ரியம் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். அண்ட் மினா வந்து ஆப்வியஸாக இப்போது அண்டர் வேல்யூடாக வந்து இருக்குது. இவங்களோட எக்கோசிஸ்டம்லாம் நல்லா பில்ட் ஆகி இவங்களோட பிளாக் செயின் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ரன் ஆச்சுன்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். கைஸ், தட் இஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ. அண்ட் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா? மெட்டாவர்ஸ்லாம் ஏன் ப்ரோ நீ வந்து தொடலை, ஆக்ஸ் இன்ஃபினிட்டி விட்ட, டீசென்ட்ரலாம் விட்டேன் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா, இல்லை அதெல்லாம் எப்படி வந்து இருக்குது, அது தனி வீடியோ வேணுன்னா வந்து சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன். அண்டு நீங்கள் உங்களோட ஃபேவரட் காயின் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டா அது ஏன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி டாப் 200 அந்த மாதிரி 300லாம் அனலைஸ் பண்ணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.